அந்த கிறிஸ்டின், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க. இவங்களை பொறுத்த மட்டும் ஆடு மாடு மேய்ப்பதற்கும், பால் கறப்பதற்கும், பால் வியாபாரம் செய்வதற்கும், சாணி அள்ளி சாணி வியாபாரம் செய்வதற்கும் தான் நாம் தமிழர்கள் கட்சி. ஐயா செஞ்சதுதான். அது மூலமாவும் ஐயா சின்ன பிள்ளைல அதெல்லாம் செஞ்சதுதான். இல்ல இல்ல அதெல்லாம் ஐயா சின்ன பிள்ளைல செஞ்சதுதான். அது எங்க வீட்டுலதான் 15-20 பண்ணக்காரன் இருப்பானே, நாங்க என்னத்துக்கு போய் அந்த வேலையை பாக்குறோம்? ஐயோ அந்த வேலை கேவலமா? அந்த காலத்துல கேவலம்னு சொல்லல, எங்க தோட்டத்துல அவ்வளவு கனலிங்க அவ்வளவு ஆட்கள் வேலைக்கு இருப்பாங்க. அந்த வேலை தான் செய்வோம். அது மூலமாவும் ஆட்களுக்கு வேலை கொடுக்கலாம் நாங்க அப்படின்றது வேலை கொடுத்தோம். நாங்க எங்க இதுல வேலை கொடுத்தோம். 100கணக்கான ஏக்கரா நிலம் இருந்துச்சு. எல்லாமே என்ன ஆச்சு? ஆஃப்டர் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம், ஜமீன் ஒழிப்புக்கு அப்புறம் எல்லாமே நாசமா போச்சு. எல்லாத்தையும் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டாங்க. எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இப்ப எல்லாம் கிடைச்சத பூரா லாவிக்கிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் இந்த இவங்க திருடி வச்சு ஜமீன்தார்னு சொல்லி இவங்க திருடி வச்சிருந்தது திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க திருடலையா, இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு ஆட்டையை போட்டதுதான். ஆமா, ஆட்டையை போட்டது. அதனால இல்ல இப்ப ஐயா சொன்னது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா,